உடனே காந்தாரியும் விதுரனும் சொன்னாலாம், பார்த்தேளான்னு திருதராஷ்டிரத்துல போய் சொன்னாலாம், இந்த பெரிய கோரமான உத்பாதத்தை பார்த்தேளா, இதுக்கு மேல இன்னமே என்ன வேணும், அதர்மம் பலனை கொடுக்குங்கிறதுக்கு இப்பவாவது கூப்பிட்டு உங்க பிள்ளைய சமாதானம் பண்ண சொல்லுவோம்னு சொல்லி காந்தாரியும் விதுரனும் திருதராஷ்டிரத்துல வந்து சொன்னால். காந்தாரிங்கிறது திருதராஷ்டிரனுடைய மனைவி, துரியோதனன் தாயார், ரொம்ப மகா புண்ணியசாலி அவள். காந்தாரி சர்வதர்மஜானார் வியாசர். தர்மத்துல ரிஷிகளுக்கு சந்தேகம் வந்தா காந்தாரி காட்டா சொல்லுவலாம், அத்தனை உத்தமியா. அப்படிப்பட்டவள் வந்து சொன்னாளா திருதராஷ்டிரத்திலே. அப்ப சொன்னாள், வரம் ரிணீஸ்வபாஞ்சாலி. அந்த சந்தர்ப்பத்துல திருதராஷ்டிரனுக்கு பயம் ஏற்பட்டு போயிடுச்சு, குடும்பத்துக்கு ஆபத்து வந்து விடும்னு திரௌபதியை கூப்பிட்டு, நீ அம்மா ஏதாவது வரங்கேடு தரேன்னாள். அப்ப சொன்னாலாம், சர்வசம்மத்தியும் நம்பின என் பிரபு தர்மபுத்திரனே தாசனா பண்ணிண்டேளே, அவர் தாசனா இல்லாமல் ஆகணும் நாளா. ஏன்னா பிரதிவிஞ்சன்னு சொல்லி என் குழந்தை என்னமே ஊர்குழந்தையெல்லாம் உங்க அப்பா வேலைக்காரன்டான்னு சொல்லுவாள். என் குழந்தை அழுது நான் பொறுக்க மாட்டேன் இந்த சொல்லி சொல்லினாளா. தாயாரோ இல்லையோ தம் பிள்ளையே தாசனுடைய புத்திரன்னு சொல்லுவாளா உலகத்தார். அந்த சொல்லு என் குழந்தைய சொல்லி நான் கேட்க மாட்டேன். அவளுடைய மூத்த புள்ள பிரதிவிஞ்சம் தர்மபுத்திரோட பிறந்த புள்ளை. அவனை உலகத்துல குழந்தைகள் ஸ்கூலுக்கு போற போது சொல்லுவானா, உங்க அப்பா வேலைக்காரனா போயிட்டாண்டா, அவன் புள்ளதானேடான்னு சொல்லுவானா. அதை கேட்டு என் குழந்தை உயிரை விட்டு விடுவான். ஆகையினால இந்த சொல்லு என் குழந்தைக்கு வரப்படாதுன்னு ஆளாம். ஏ தம்மை தாசபுத்ரதி பிரதிவிஞ்சம் மமாத்மஜம் ஏவம் பவது கல்யாணி. ஆகையினால தாசன் இல்லேன்னு நீங்க சொல்லணும் ஆளாம். உடனே கல்யாணி அப்படியே சொல்லிவிட்டேன், உன் பர்த்தா தாசன் இல்லேன்னு சொல்லி சொன்னாராம் திருதராஷ்டிரன். இது திரௌபதியால வந்த ஒரு பெரிய லாபம் இது. உடனே மறுபடியும் 2வது வரன் கேளுன்னாள். என்னுடைய பர்த்தாக்கள் எல்லாரும் தேரோட ஆயுதத்தோட பீமாதிகளும் தாசபாவத்திலிருந்து விலகணும், நீங்க விலக்கி விட்டு நாள். ஆஹா நுக்காள் தம் கட்டிகார்பணம். 3வது வரம் கேளுன்னாள். போரும் நுக்காள். பகவான் தான் போரும் நுக்காள். இவே நீ என்ன கொடுக்கறதுன்னு. தேர் வந்துடுச்சோ ஆயுதம் வந்துடுச்சோன்னா அப்புறம் ஜகத்து முழுக்க இவாகையில் இருக்கு. அப்புறம் இவன் என்ன வரம் கொடுக்கறது கழவன், எனக்கு போரும் வரம் வேண்டாம் நுக்காள். உடனே பரப்பிட்டுட்டாள். பரப்பிட்டு போயிட்டாள்.